வாச்சாத்தி பிரச்சனையை பற்றி இங்கே எல்லாருக்குமே தெரியும். அந்த வாச்சாத்தியில் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருந்த காவல்துறை வனத்துறை அதிகாரிகள் அந்த வாச்சாத்தி என்ற ஒரு கிராமத்தில் புகுந்து கர்ப்பிணி பெண்களையும் வயதானவர்களையும் வயசுக்கு வராத பெண்மணிகளையும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இதற்கு பின்புலமாக இருந்த ஒரு நபர் தான் தாவேக்கால இணைஞ்சிருக்கிற முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவன் கல்யாணமாகவே தன்னை நினச்சிக்கிட்டு சினிமாவும் சரி அரசியலும் சரி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் கூட வந்து ஒரு மாற்று சக்தியாக வருவார், கண்டிப்பாக இவ்வளவு ஆண்டு காலமாக இருந்த இருவேறு பெரும் அரசியல் கட்சிக்கு இவர் ஒரு போட்டியாக கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்களாம் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இவர் வந்து ஒரு மாற்று சக்தியாக ஒருபோதும் இருக்க போவது கிடையாது. இல்லாமல் இவ்வளோ வருட காலமாக கிட்டத்தட்ட 30 வருட காலமாக வந்து விஜய் நற்பணி மன்றத்தில் பயணிச்சுட்டு இருந்தவர் தான் இப்போ வந்து இந்த கட்சியிலையும் ஒரு அங்கமாக இருக்காங்க. அவர்களுடைய வாய்ப்பு என்னவாக இருக்கும்? ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் வராங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் வராங்க, இன்னாள் எம்பிக்கள் வராங்க, யாரை வேணா வாங்க எடுத்து போட்டு இந்த கட்சியில் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலைமை தான் இருக்கார் திரு விஜய் அப்படிங்கிறது வந்து கண்கூடாவே தெரியும். மாற்று அரசியல் மாற்று சக்தின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கதா தெரியும். இது எல்லாத்தையுமே கட்சிக்காரர்கள் தாவேக்காவில் உள்ள கட்சிக்காரர்கள் வந்து யோசிக்கணும். அதிகாரம் எங்கே போகணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து சிந்திக்கணும். தான் ஒரு மாற்று சக்தி மாற்று அரசியலை நான் வந்து முன்னெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கிற திரு விஜய் அவர்கள் சமீப காலமாக வந்து யாரையும் வேணுமாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாச்சாத்தி பிரச்சனையை பற்றி இங்கே எல்லாருக்குமே தெரியும். அந்த வாச்சாத்தியில் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருந்த காவல்துறை வனத்துறை அதிகாரிகள் அந்த வாச்சாத்தி என்ற ஒரு கிராமத்தில் புகுந்து கர்ப்பிணி பெண்களையும் வயதானவர்களையும் வயசுக்கு வராத பெண்மணிகளையும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி படு மோசமான செயல்களை செஞ்சாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு பின்புலமாக இருந்த ஒரு நபர் தான் இப்போது தாவேக்கால இணைஞ்சிருக்கிற முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள். மாற்று அரசியல் மாற்று சக்தி அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி குற்ற பின்னணியுடைய இந்த மாதிரி படு மோசமான செயல்களுக்கு பின்புலமாக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து தன்னுடைய கட்சியில் இணைச்சிக்கிட்டு செயல்பட்டுட்டு வரார். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஏடிஎம்கே பிரமுகர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் உட்பட நிறைய பேர் வந்து தாவேக்கால இணைவதாக செய்திகள் வந்துட்டுருக்கு. அப்படின்னா இவர் எதை நோக்கி போகிறாரு அப்படின்றது வந்து தெரிய வருது. இவர் வந்து நாட் ஓன்லி பவன் கல்யாணுடைய படத்தை மட்டும் இங்கே நடிக்கல, பவன் கல்யாணாகவே தன்னை நினச்சிக்கிட்டு சினிமாவிலும் சரி அரசியலும் சரி விஜய் அவர்கள் மாறிட்டு வராரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பவன் கல்யாண் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரியான கொள்கைகளை கொண்டுட்டு இருந்தார் அப்படின்றது வந்து அரசியலை உற்று நோப்பவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொள்கை அவர் வந்து விழுங்கி இப்போ வந்து முழுநீள ஒரு இந்துத்துவ பர்சனாக தான் இந்த பவன் கல்யாண் என்பவர் விளங்கிக்கிட்டு இருக்காரு. பிஜேபிக்கு தன்னை தாராவாத்து கொடுத்துட்டு ஒரு அடிமைத்தனத்தோடு தான் இந்த பவன் கல்யாண் ஆந்திராவில் இருந்துட்டு இருக்காரு. அதே போல தான் விஜய் அவர்களையும் கையாண்டுட்டு இருக்கு பிஜேபி. அவரையும் பவன் கல்யாணாக மாற்றி தன்னுடைய நிலையை இங்கே தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது பிஜேபி. அப்படின்றது வந்து கண்கூடாகவே தெரியுது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கட்சியில் இருக்கிற நடவடிக்கை எல்லாமே இன் அண்ட் அவுட் எல்லாமே அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் கூட வந்து ஒரு மாற்று சக்தியாக வருவார், கண்டிப்பாக இவ்வளவு ஆண்டு காலமாக இருந்த இருவேறு பெரும்
அரசியல் கட்சிக்கு இவர் ஒரு போட்டியாக கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு தான் நானும் நினச்சிருந்தேன். ஒரு மாற்று சக்தியாக கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நடந்துட்டுருக்க விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக இவர் வந்து ஒரு மாற்று சக்தியாக ஒருபோதும் இருக்க போவது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வருட காலமாக, கிட்டத்தட்ட 30 வருட காலமாக வந்து விஜய் நற்பணி மன்றத்தில் பயணிச்சுட்டு இருந்தவங்க தான் இப்போ வந்து இந்த கட்சியிலையும் ஒரு அங்கமாக இருக்காங்க. அவர்களுடைய வாய்ப்பு என்னவாக இருக்கும் சொல்லுங்கள்? ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் வராங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் வராங்க, இன்னாள் எம்பிக்கள் வராங்க, அதிமுகவிலிருந்து ஈவன் பிஜேபியிலிருந்தும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய அதிகாரம் தானே உச்சம் பெற்றிருக்கும். அந்த நற்பணிகள் செஞ்ச அந்த இளைஞர்கள் அந்த கட்சியில் என்னவா இருப்பாங்க, என்னவா இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து அந்த கட்சிக்காரர்கள் தான் சிந்திக்கணும். விஜய் ரசிகர்கள் தான் சிந்திக்கணும். யார் வேணால் வரலாம் அப்படின்னு சொன்ன விஜய் யார் யார் வரணும் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். யார் வேணால் வாங்க எடுத்து போட்டு இந்த கட்சியில் பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலைமை தான் இருக்கார் திரு விஜய் அப்படின்றது வந்து கண்கூடாவே தெரியுது. இது மாற்று சக்திக்கான ஒரு அரசியல் கிடையாது, மாற்று அரசியல் கிடையாது. இது வழக்கமான ஒரு அரசியல் தான். இவரும் ஒரு சாதாரண அரசியல் பண்ண தான் வராரு. இப்படி சாதாரண அரசியல் வழக்கம் போல் இருக்கிற அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற கட்சிகளோடய நாங்கள் வந்து மல்லு கட்டிட்டு போகிறோம். மாற்று அரசியல், மாற்று சக்தின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்குன்னு தான் தெரியுது. இது எல்லாத்தையுமே கட்சிக்காரர்கள், தாவேக்காவில் உள்ள கட்சிக்காரர்கள் வந்து யோசிக்கணும். அதிகாரம் எங்கே போகும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து சிந்திக்கணும். விஜய் என்னவாக போகிறாரு அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லும். கண்டிப்பாக விஜய் எதை நோக்கி போய்கிட்டு இருக்காரு, யாராக மாற இவர் இப்படி செயல்படுத்திருக்காரு அப்படின்றது கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும்.